நமஸ்காரம். ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம திருப்பி ஒரு டிவோஷனல் வீடியோ பார்க்குறோம். புரந்தரதாசர் சரித்திரம் இல்ல மூக்குத்தி சரித்திரம். ஸோ வர ஏகாதசி பாண்டுரங்கனோட ஏகாதசி, ஆஷாட ஏகாதசி ரொம்ப விசேஷமானதா இருக்கிறதுனால இந்த பாட்டு போடலாம். இது கதையில நம்ம நிறைய கேட்டிருப்போம். ஆனா இது ஒரு ஃபோக் சாங் மாதிரி பாட்டுல இருக்கு அவரோட சரித்திரம் ஃபுல்லா. ஸோ இத ஒரே வீடியோவா போடாம பார்ட் பை பார்ட்டா அந்த பாட்டு போடலாம் அப்படிங்கிறது அபிப்பிராயம். வாணியே புஸ்தக பாணியே எந்தனோட வாக்கினில் வசித்திடுவாய், கல்வி கரசியான கருணாநிதியே என்று கருத்தினில் உதவி செய்வாய். சிற்றறிவினால் பேதையை செய்திடும் மொழி கேட்டு முற்றிலும் முன் காத்தருள்வார். பக்தவத்சலரான பாண்டுரங்கேசன் சித்தத்தில் அனுக்கிரகிப்பாய். புகழ் பெரும் வேப்பனாபுரி என்னும் நகரத்தில் புரந்திரதாசர் என்றொருவர், நலம் பெறும் லட்சுமிபாய் என்றொரு நங்கையுடனே வசித்திருந்தார். அந்நகர் தன்னில் அவர் அதிக செல்வம் படைத்து அந்தரங்க பக்தியாயிருந்தார். புகழ் பெரும் வேப்பனாபுரி என்றொரு நகரத்தில் புரந்திரதாசர் என்றொருவர், நலம் பெறும் குணவதி லக்ஷ்மிபாய் என்றொரு நங்கையுடனே வசித்திருந்தார். அந்நகர் தன்னில் அவர் அதிக செல்வம் படைத்து அன்புடன் ரத்ன வியாபாரம் செய்தார். வசத்தினால் புரந்திரதாசருக்கு புத்திரியும் தான் பிறந்தார். நல்ல தவத்தினால் வந்தனங்கை ருக்மிணிபாயும் முற்றிலும் பக்தி செலுத்தி வந்தார். அன்னையும் மகளுமா ஆண்டவனை நினைத்து அந்தரங்க பக்தியாயிருந்தார்.